பிரதமரை சந்திக்க புறப்பட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக டெல்லி சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்றைய தினம் மாலையே டெல்லி சென்றடைந்து டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருந்தார். இன்று தினம் காலை தற்போது புறப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக அவர் புறப்பட்டிருக்கிறார். காலை 11 மணிக்கு சரியாக பிரதமரை அவர் சந்திக்க இருப்பதற்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த சந்திப்பு என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகின்றது. என்றால் தமிழகத்திற்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிதியினை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அரசு தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து கடிதம் மூலமாக அதனை வலியுறுத்தி வருகிறார். சமீபத்தில் கூட சமர சிக்ஷா நிதி திட்டத்தின் தொடர்பாக நிலுவையில் இருக்கக்கூடிய நிதியினை விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதி தொடர்பான ஒரு வலியுறுத்தலை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் முன்வைத்திருந்தார். எனவே இந்த சந்திப்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களுக்கு மேலாகி இருக்கிறது மத்திய அரசு பொறுப்பேற்று, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாகி இருக்கக்கூடிய நிலையில பிரதமராக அவர் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்கக்கூடிய இந்த சந்திப்பு என்பது ஒரு முதல் முறை சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சந்திப்பின் போதே தமிழகத்திற்கு தேவையான நிதி, குறிப்பாக நிலுவையில் இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு வரவேண்டிய நிதியினை கேட்டுப் பெறுவதற்கான ஒரு கோரிக்கை மனுவை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த சமர சிக்ஷா நிதி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு சுமார் 15,000 கோடிக்கு மேல் நிலுவைத் தொகை இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் அதனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று ஏற்கனவே வலியுறுத்திய நிலையில இதனை நேரடியாக பிரதமரை சந்தித்து வலியுறுத்தி இருப்பதாகவும், மெட்ரோ ரயில் சேவைக்கு தமிழகத்திற்கு இந்த ஆண்டு மத்திய பட்ஜெட்ல எந்த நிதியும் ஒதுக்காத நிலையில அதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பிரதமர் நேரடியாக சந்திக்கும் போது இந்த 2 முக்கிய விஷயங்கள் தொடர்பாக, நிதி பிரச்சனைகள் தொடர்பாக முதலமைச்சர் பேசுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல மீனவர்கள் பிரச்சனை என்பது ஒரு பிரதான பிரச்சனையாகவே இருக்கிறது. வாரத்தில் 4 to 5 நாட்கள் இலங்கை கடற்படையினராலும் அதே போன்று நேற்றைய தினம் கூட பஹ்ரைன் கடலோர காவல்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும். தூதரக அதிகாரிகளை அழைத்து இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக மீனவர் நலனை காக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்காக தமிழ்நாடு இல்லத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது பிரதமரை சந்திப்பதற்காக புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.